ஹாய், நான் டாக்டர் பாஸ்கர், சித்ரா டென்டல் கிளினிக், தருமபுரி. இன்றைக்கி நம்ம எல்லாருமே வந்து டென்டல் செக்கப் வந்து 6 மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து ரெகுலராக பண்ணிக்கணும்னு நம்ம நிறைய பேர் சொல்கிறோம். அதோட இம்பார்ட்டன்ஸை பற்றி தான் நான் பேசுகிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிற பேஷண்ட் வந்து பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு வந்து பல்லில் வந்து எந்த பிரச்சனையுமே இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஒரு ரொட்டீன் டென்டல் செக்கப்புக்காக தான் என்கிட்ட வந்திருந்தாங்க. அப்புறம் அவங்க வாயை நம்ம எக்ஸாமின் பண்ணப்போ தான் தெரிஞ்சது, அவங்க வாயில் கிட்டத்தட்ட ஒரு 10 பல் பக்கம் வந்து சொத்தையாக இருந்துச்சு. அது வந்து உங்களுக்கு சுத்தமாக தெரியவே இல்லை. ஸோ அது வந்து நீங்கள் பார்க்குறதுக்கும் ஒரு டென்டிஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்குறதுக்கும் என்ன வித்தியாசன்றது இந்த கேஸில் நம்ம பார்க்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒரு பிக்சர் காமிக்கிறேன் பாருங்கள். ஃப்ரண்ட்டில் வந்து பல் அவங்களுக்கு அவ்வளோ நல்லா இருந்தது. அதே பல்லை வந்து நம்ம பேக் சைடில் நம்ம இன்ட்ராவல் கேமராவில் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா எவ்வளோ சொத்தம் இருக்குதுன்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் நம்ம செக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அந்த பேஷண்ட்ஸ்க்கு எல்லாமே ஃப்ரண்ட் டீத் எல்லாமே ரொம்ப மோசமாக சொத்தை இருந்தது. ஸோ அதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு ரூட் கனால் பண்ணிவிட்டு மேலே வந்து அவங்களுக்கு ஒரு எஃபிடி கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் அந்த ஃபோட்டோவை வந்து நீங்கள் பாருங்கள். ஃபஸ்ட்டில் எப்படி இருந்தது, இன்வெஸ்டிகேஷன் பண்ணதுக்கப்புறம் எப்படி நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணோம், அதுக்கப்புறம் எப்படி ஃபிக்ஸ் பண்ணோன்றது. ஸோ இதை அவங்க பார்க்காம இருந்திருந்தாங்கன்னா அவங்க வந்து எல்லா பல்லையுமே அவங்க லூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுக்கு தான் நம்ம வந்து டென்டல் செக்கப் வந்து எவ்ரி 6 மந்த்ஸ் வந்து நம்ம பண்ணணுன்றது. ஸோ எதுக்காக டென்டல் செக்கப் எவ்ரி 6 மந்த்ஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ நீங்கள் வந்து உங்கள் பல் எல்லாமே நல்லா இருக்குன்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஸோ நீங்கள் டென்டிஸ்ட் கிட்ட வந்து செக் பண்ணுறப்ப தான் உங்கள் வாயில் இருக்கிற ஆக்சுவல் ப்ராப்ளம் வந்து என்னன்றது தெரியும். தேங்க்யூ.